மாவட்டத்தில் சைக்கிள் மெக்கானிக்கின் ரேஷன் கார்டை வேறு நபருக்கு மாற்றி வழங்கியதால் ரேஷன் பொருட்கள் வாங்க முடியாமல் தவித்தவர் வட்ட வழங்கல் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பானது. கன்னியாகுமரி மாவட்டம் கைலக்கல் பகுதியைச் சேர்ந்தவர் சையத் அலவி. இவர் விலவங்கோடு தாலுகாவிற்குட்பட்ட ஆலஞ்சோலை ரேஷன் கடையில் பல ஆண்டுகளாக ரேஷன் பொருட்கள் வாங்கி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் விற்பனையாளர் ரேஷன் அரிசி, மண்ணெண்ணெய் உட்பட்ட பொருட்களை கடத்துவதாக புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் சையத் அலவி வழக்கம் போல ரேஷன் கடைக்கு பொருட்களை வாங்க சென்றபோது, உங்களுக்கு இந்த கடையில் ரேஷன் கிடையாது என விற்பனையாளர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கடை ஊழியரிடம் பலமுறை கேட்டும் உரிய பதிலளிக்காத காரணத்தால் விலவங்கோடு வட்ட வழங்கல் அலுவலகத்திற்கு சென்று அதிகாரியிடம் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து கூறிய அலுவலர்கள், உங்களது ரேஷன் கார்டு திருவட்டார் தாலுகாவிற்குட்பட்ட பொன்மனை ரேஷன் கடைக்கு வேறொருவர் பெயரில் மாற்றப்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர். இதனால் அவர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவரிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. திருக்கழுக்குன்றம் வேதகுரீஸ்வரர் கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை தொடர்ந்து அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் புகழ்பெற்ற வேதகுரீஸ்வரர் கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியானது செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் வேலாயுதம் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் கழக செய்தி தொடர்பாளருமான வளர்மதி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி 500க்கும் மேற்பட்டோருக்கு வேட்டி சேலை, தென்னங்கன்றுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலத்தில் போக்குவரத்து கழக பணிமனையில் ஓய்வு பெறுபவர்களுக்கு பிரிவு உபசார விழாவுக்கு கட்டாய பணம் வசூலிக்கப்படுவதாக ஊழியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் போக்குவரத்து கழக பணிமனையில் முதுநிலை தொழில்நுட்ப பணியாளர் ஒருவர் பணி ஓய்வு பெறுகிறார். இவருக்கு பிரிவு உபசார விழா நடத்த பணிமனை நிர்வாகிகள் முடிவு செய்துள்ளனர். இதற்காக அனைத்து ஊழியர்களிடமும் கட்டாய வசூல் நடத்தப்படுவதாக ஊழியர்கள் அதிருப்தி தெரிவிக்கின்றனர். நிரந்தர மற்றும் தற்காலிக ஓட்டுநர், நடத்துனர்கள் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்களிடம் தலா 1000 ரூபாய் தர வேண்டும் என நிர்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. நிரந்தர ஊழியர்கள் இந்த தொகையை தர முடியும், ஆனால் தற்காலிக ஊழியர்களால் இந்த தொகையை எவ்வாறு தர இயலும் என கூறி இதுகுறித்து போக்குவரத்து கழக அதிகாரிகள் விசாரித்து உரிய தீர்வு காண வேண்டும் என நிரந்தர மற்றும் தற்காலிக ஊழியர்கள் எதிர்பார்க்கின்றனர். ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான மின்னணு கொப்பரை ஏலத்தில் 4,06,617 ரூபாய்க்கு கொப்பரை விற்பனையானது. சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேசிய அளவிலான மின்னணு கொப்பரை ஏலம் நடைபெற்றது. இதில் 23 விவசாயிகள் உற்பத்தி செய்த 23 வகையான எண்ணெய் குழித்திறன் கொண்ட 4,799 கிலோ கொப்பரை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர். தேசிய அளவில் நடைபெற்ற மின்னணு ஏலத்தில் கலந்து கொண்ட ஏராளமான வியாபாரிகளில் 4 பேர் போட்டி போட்டு மொத்த கொப்பரையையும் 4,06,617 ரூபாய்க்கு வாங்கிச் சென்றனர். இன்று நடைபெற்ற ஏலத்தில் முதல் தரம் சற்று விலை உயர்ந்தாலும் 2ஆம் தரம் 13 ரூபாய் விலை குறைந்து விற்பனையானதால் விவசாயிகள் வருத்தமடைந்தனர். ரசிகர் மன்ற மாவட்ட தலைவர் மற்றும் துணை செயலாளரின் திருமண விழாவில் விஜய் சேதுபதி நேரில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட கீழப்புதூரைச் சேர்ந்த ஜெயபாஸ் விஜய் சேதுபதி ரசிகர் மற்றும் நற்பணி மன்றத்தின் நாகை மாவட்ட தலைவராகவும், அவரது தம்பி ஜெயபால் விஜய் சேதுபதி ரசிகர் மற்றும் நற்பணி மன்றத்தின் நாகை மாவட்ட துணை செயலாளராகவும் உள்ளனர். சகோதரர்களான இவர்களின் திருமண விழா வரும் 2ஆம் தேதி உசிலம்பட்டியில் நடைபெறவுள்ள நிலையில் இன்று விஜய் சேதுபதி மணமக்களை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து மணமக்களின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்களுடன் புகைப்படங்களை எடுத்துக் கொண்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.